விச் இஸ் யுவர் ஃபேவரட் ஆன்டிபயோட்டிக்? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஆன்டிபயோட்டிக் எது? வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நெறைய பேஷண்ட்ஸ் கேட்குறாங்க. லூஸ் மோஷனுக்கு, வாந்திக்கு என்ன ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கலாம்? ஏன் நீங்களே நெறைய பேரு வீட்ல வந்துட்டு இந்த ஆன்டிபயோட்டிக் கண்டிப்பா வச்சிருப்பீங்க. ஓஃப்ளாக்சசின், ஆர்னேடசோல் இல்ல ஓஃப்ளாக்சசின், சிப்ரோஃப்ளாக்சசின் ஆர் மெட்ரோனிடசோல். ரொம்ப காமனா நீங்க வீட்ல யூஸ் பண்ற ஆன்டிபயோட்டிக் ஃபார் லூஸ் மோஷன் ஆர் வாமிட்டிங். பட் எத்தன பேருக்கு தெரியும் இந்த ஆன்டிபயோட்டிக் 90% ரெசிஸ்டன்ட் டு பாக்டீரியான்னு? குறிச்சுக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த லூஸ் மோஷன் ஆர் அக்யூட் டயரியல் இல்னஸ், வாந்தி பேதி நடக்கிறது, இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த பாக்டீரியா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த வைரஸ். பட் நாம இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் ஓஃப்ளாக்சிசன் மெட்ரோனிடசோல் யூஸ் பண்றதுனால இந்த ஆன்டிபயோட்டிக் 90% நம்ம சமூகத்துல அறவே வேலை பண்ணாதுன்னு சொல்றாங்க. இதை விட முக்கியமான ஒரு விஷயம் டியூபர்குலோசிஸ், காச நோய்க்கு யூஸ் பண்ற மருந்துகள் தான் இந்த ஓஃப்ளாக்சசின் அண்ட் சிப்ரோஃப்ளாக்சசின். இதை நம்ம தவறுதலா லூஸ் மோஷனுக்காகவும் வாந்தி பேதிங்கிற மத்த காரணத்துக்காக யூஸ் பண்ணி இப்போ காச நோய்க்கு ட்ரீட்மெண்ட் இல்லாம போற நிலைமைக்கு ஆளாகி இருக்கும். ஸோ டாக்டரை கேட்காம ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிறத தவிர்க்கவும். நீங்களும் வீட்ல இருக்கிற ஆன்டிபயோட்டிக் மத்தவங்களுக்கு எடுத்து கொடுக்கறதும் தவிர்க்க வேணும். இனிமே ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ்ல இருந்துட்டு இந்தியாவை நம்ம பாதுகாக்கிறதுக்கு உறுதிமொழி எடுத்துக்கலாம்.